தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பத்தியான முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. எப்பதான் 2500 கொடுப்பாங்க, எப்பதான் இன்னும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண முடியும், இந்த 2 கேள்விதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்குது. ஏன்னா இதுவரை நம்ம எல்லாரும் 1000 தான் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது கடந்த ஆட்சியில கொடுத்த அதே 1000 தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுலயும் கடந்த ஆட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் வாங்க முடியுதோ தவிர புதுசா யாரும் அப்ளை பண்ண முடியல. அதனால ஒவ்வொரு மாசமும் காசு வரும்போதெல்லாம் மக்கள் கேட்கறது என்னன்னா, நம்ம கமெண்ட்ல எப்ப 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்படும், எப்பயாவது அதுலயும் நாங்களாம் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கு எப்ப கிடைக்கும், எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஏன் இன்னும் ஃபார்ம் வாங்காம இருக்காங்க, ஃபார்மை வெளியே விடாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்குதான் பாத்தீங்கன்னா முக்கியமான தகவலாக இன்னைக்கு என்ன செய்தி சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆகஸ்டுடைய முதல் 2 வாரத்துக்குள்ள, முதல் வாரமோ அல்லது 2வது வாரமோ, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஜூலையுடைய கடைசி 10 நாட்கள்ல இருந்துட்டு இருக்கோம். 20 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு நமக்கு. அப்படி இருக்கும்போது ஆகஸ்டுடைய முதல் வாரமோ 2வது வாரமோ அப்படிங்கிறது 20 நாளுக்குள்ள வந்துடும் நமக்கு. அந்த சமயத்துல என்ன பண்ண போறாங்கன்னா, இவங்க ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அந்த பட்ஜெட் முடிவுல தான் அவங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கறத பத்தி முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்னும் ஏன் நியூ ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க ஆஃப்லைன்ல தான் ஃபார்ம் கொடுக்கல, ஆனா ஆன்லைன்ல எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்கள்கிட்ட மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது எங்கேயாவது சந்திக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் அமைச்சர்கள்ட்ட மனு கொடுக்குறாங்க நம்ம மக்கள். அது இல்லாம ஆன்லைன்லயும் மனு போடலாம். நம்ம மனு போடுறது எப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வீடியோலயே. ஒரு போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இது பாத்தீங்கன்னா அபிஷியலாவே கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் தான் பார்ப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. கவர்மெண்ட் யார் வேணா அதுக்கு நியமிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. அதாவது முதலமைச்சர்கிட்ட நம்ம மனு கொடுக்குறோம், எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கு, எனக்கு இதை நிவர்த்தனை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம எதை பத்தி வேணா கொடுக்க முடியும். அந்த வெப்சைட்ல நாங்க அதுல பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பத்தி கொடுக்க போறோம். எதுக்காக கொடுக்குறோம்னா, எங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு, ஆனா எங்களால வாங்க முடியல, இன்னும் நாங்க வாங்காம இருக்கோம், எங்களே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம போன மாசமே சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நீங்க ஒன்னு ஆஃப்லைன்ல மனு கொடுக்கலாம் எழுதி, இல்ல ஆன்லைன்ல மனு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மகளிர் உரிமை தொகைக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. நாங்க வாங்கிட்டு தான் இருக்கிறோம் ஆன்லைன்ல அப்படின்றாங்க. இவங்களா ஃபார்மா வெளியிடாட்டாலும் சரி, கம்ப்ளைண்டா மனுவை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா என்ன சொல்லி, இதுல பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க, தாக்கல் பண்ணதுக்கு பிறகு அதுல முதல்ல இந்த மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்திருக்கும், வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறத பத்தி நாங்க பேசுவோம். அதே சமயத்துல மகளிர் உரிமை தொகை உடனே எடுத்து 2500 ஆக்கிட மாட்டோம். முதல்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இருக்காங்களா, அவங்க எல்லாரையுமே இவங்க கன்சிடர் பண்றாங்களாமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தாக்கல் பண்ணி இப்ப மறுபடியும் மறுபரிசீலனை பேருக்கோ அவங்கள மறுபரிசீலனை பண்ணி எடுத்துக்கிறாங்களாமா. மூணாவதா யாரெல்லாம் எங்களுக்கு சேர்த்திக்கோங்கன்னு மனு கொடுத்துருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கிறாங்களாமா. நாலாவதா பாத்தீங்கன்னா இன்னும் யாரெல்லாம் எலிஜிபிளாவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. யார் எலிஜிபிளா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இவங்க ரேஷன் கார்டு சொல்றாங்க. அந்த ரேஷன் கார்டை சேர்ந்தவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எந்தெந்த ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா, NPHH, AAY அரிசி கார்டுகள்லாம் இருக்குல்ல, அந்த அரிசி கார்டுகள் எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, எலிஜிபிளா எடுத்துக்கிறாங்க. சொந்த வீடு இல்லாதவங்களை கன்சிடர் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்படி லிஸ்ட் போட்டு தான் இவங்க எடுத்துட்டு போறாங்க. முதல்ல ஆல்ரெடி வாங்குற 1000 ரூபாய் வாங்குறவங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மறுபரிசீலனை பண்ண போறவங்க. மறுபரிசீலனை யாருன்னா, நாங்க கொடுத்துட்டோம், ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஆனா எங்களை மறுபரிசீலனை பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, நாங்க கொடுத்த டீட்டெயில் எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றவங்க மறுபரிசீலனை. அவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க, இனி அப்ளை பண்ண தேவையில்ல, மறுபரிசீலனை பண்ணி எடுத்துக்கிறாங்களாமா. மூணாவதா நாங்க மனு கொடுத்துருக்கோம், எங்களை சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்றது. நாலாவதா பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு இன்னும் சொந்த வீடு இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில ஒரு லிஸ்ட் எல்லாம் தயார் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்களாமா. கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்களாமா. இதுல எல்லாத்துலயுமே மிஸ் ஆகி போனவங்களுக்கு தான் கடைசியா ஃபார்ம் கொடுப்பாங்க சொல்லப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் ஆகஸ்டுடைய செகண்ட் வீக்குள்ள உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும். 2500 ரூபாய் உயர்த்தப்பட போவதும், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் படிப்படியா தான் உயர்த்துவாங்க அப்படின்னு வேற சொல்லப்படுது. ஏன்னா 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் உயர்த்தப்பட்டாலும் உடனே கொடுக்க முடியாம 1000 1500, 1500 2000, 2000 2500 ரூபாயாக மாற்றப்படும். இப்படி 500 ரூபாவாக ஏற்றுவாங்க. எப்படியோ ஒரு தடவை 500 ரூபாய் ஏத்துனாங்கன்னா ஒரு 6 மாசமாவது குறைஞ்சது விட்டுருவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடைசி 1 வருஷம் இல்ல 2 வருஷம் மொத்தம் 2500 ரூபாய் கொடுக்குற மாதிரி தான் வரும். மிச்ச வருஷம்னா 1500, 2000 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறிட்டு வரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்படிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. அப்ப இது மனு கொடுக்காதவங்க நேர்ல முடிஞ்சா கொடுங்க, இல்ல ஆன்லைன்ல மனு என்ன பண்ணுங்க, நீங்க பண்ணி வச்சிருங்க. அது மூலமா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் போது கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஆகஸ்ட் 2வது வாரத்துல நமக்கு இந்த பத்தியான அதிகமான தகவல்கள் வரும். நம்ம தொடர்ச்சி அதை பத்தி தான் போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.